சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன பிரச்சனைம்மா? சார் எனக்கு இப்ப குழந்தை பிறந்து 2 மாசம் தான் ஆகுது. 60 நாள் ஆகுது. சரிம்மா. அப்ப வந்து பிறந்து ஒரு 20 நாள்ல கொஞ்சம் வாய்வு பிடிச்ச மாதிரி வலி இருந்துச்சு. ஓ. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பித்தப்பையில கல்லு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 mm சைஸ்ல தான் இருக்கு. அது வந்து இப்ப நம்ம ஏதாவது மெடிசின் சாப்பிட்டா கியூர் ஆகுமா, இல்ல பித்தப்பையில உள்ள கல்லு போகவே செய்யாது? பித்தப்பை கல்லுக்கு அசைவம் எடுக்கக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது. அசைவம் எடுக்கக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது. சரிங்க சார். சரியா? சர்ஜரி தான் பண்ணணுமா? இல்லை, அது சர்ஜரி கரெக்டு தான். மருந்தெல்லாம் கிடையாதும்மா, சித்தத்தில் மருந்து கிடையாது பித்தப்பை கல்லுக்கு. ஆனால் உணவு கட்டுப்பாட்டில் பால் எடுக்காதீங்க, அசைவ உணவு எடுக்காதீங்க. அசைவ உணவு பால் குடிக்கக்கூடாது. அசைவ உணவு எடுக்காமல் உணவு அருகம்புல் சாறு குடிங்க. அருகம்புல்லை இடித்து சாறு எடுத்து குடிங்க. அருகம்புல்லை இடித்து சாறு எடுத்து குடிங்க. அசைவம் ஆடுகள் மாடுகள் கோழிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. அசைவம் எதுவுமே எடுக்கக்கூடாது. யூரின் நடக்கக்கூடாது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு சாப்பிடணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு. சரிங்க சார். வணக்கம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜே ஜான்சன், பிஎஸ்எம்எஸ். என்ன? 9841059194, 9841069194. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு காலையில் 8லேருந்து 2, 5லேருந்து 8, ஞாயிற்றுக்கிழமை 10 to 1. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நேரத்தை அனைத்து நோய்களுக்கும் ஆன்மீகத்தால் தீர்வு. தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து வெளியூர் முகாம் கிளைகள் எதுவுமே கிடையாது. வெளியூர் முகாம் மருந்து டாக்டர் கிடையாது, எல்லாம் டுபாக்கூர். ஆமாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.